நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய 3வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி 3வது மாதம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம மாதம் பிறக்கிறத சொல்கிறோம். அது சௌரமானம் என்ற ஒரு வகையில் நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனால் 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு 10-11 நாளில். அதற்கு பிறகு சுக்கிர பகவான் 7/7 அதாவது அடுத்த மாதம், அதாவது ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 21/6/2024 அன்றைக்கி ஆணி கேட்டை. அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். அதற்கு பிறகு 2/7/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது, வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்றைக்கி ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5-6 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்றைக்கி பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க. அலாங் வித் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, அதாவது எல்லாம் என்கிட்ட வர்றவாளில் பாதி பேர் பார்த்தாலேயானால் நான் மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவள் பார்த்தாள்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதமாக இருக்கும். அதில் ராசியே மாறிடும். ரிஷபமும் இருக்காது. மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் பார்த்தாள்னா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும். அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும். அவள் ஒரு 40 வயசு 45 வயசாக எனக்கு ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதனால் முதல்ல சந்தி செக் பண்ணுங்க. உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க. லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்க. ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க. லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் விடுறதுன்னு பார்க்கணும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும்.
இன்றைய காலகட்டத்தில் கோச்சார பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன். அதனால் ஒரு சைக்கலாஜிக்கல் பயம் இருக்கும். என்னடா இது, நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா, எந்த ஒரு விஷயத்திலையும் தோற்று போடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். எதிராளிகளிடம் போட்டிக்கு போக வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டிக்கு போக வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக போட்டி எல்லாவற்றும் எதிர் இருக்கிறவங்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும், அதை தவிர சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போட்டி போடக்கூடிய காலகட்டம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் போட்டி போட்டாலேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி முகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த மாதம் பார்த்தோம்னா ஆனி மாதம் பொதுவாகவே, அதாவது 15/6/2024 16/7/2024 வரை உண்டான நாட்களை ஆனி மாதம், குரோதி வருஷம் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாசப்பலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சௌரமான மாதம், அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை சொல்லுவோம். 4 கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களை வச்சு சொல்லக்கூடியது. அதாவது சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் உங்களுடைய அதாவது சூரியன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். அது தவிர 5ஆம் அதிபதி ஏற்றத்தோடு ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் பொறுமையாக இருந்தீர்களேயானால் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சேரும். யாருடையும் போட்டி போடாதீங்க, பொறுமையாக இருங்க, உங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக சேரும். ஏன்னா 5ஆம் இடம் வலுத்து போயிருக்கு, ராசிநாதன் மறைஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். நம்மளால் இந்த இடத்துக்கு போய் உட்கார முடியுமா, இந்த விஷயத்தை பண்ண முடியுமா, சாதிக்க முடியுமான்ற ஒரு பயம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் விடாமுயற்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சில நேரத்தில் முயற்சிகள் அதிகமாகவும் எடுப்பீங்க, தேவையற்ற முயற்சிகளாகவும் போகும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால படிக்கிற மாணவியர்களுக்கு சற்று மனக்லேசங்கள் வரும், மனக்குழப்பங்கள் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். படிப்பில் கவனங்கள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். பார்ட்னராக இருக்கக்கூடியவர் உங்கள்கிட்ட விட்டு கொடுத்து போவார். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த தெய்வ நம்பிக்கை சார்ந்த இடங்கள், அதாவது HRNC போர்டு, கோவில்கள், அன்னதான கூடங்கள், இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அரசு சார்ந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் அரசு கான்ட்ராக்டெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு போகக்கூடிய யோகம், ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு ஏற்கனவே சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் வந்து இந்த முயற்சியை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் அதாவது எண்ணிக்கை இருக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 6/7/2024 8/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. இந்த நாட்களில் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ வந்து தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக கருதப்படுகிறது. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவசியமாக வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஹனுமன் சாலிசா சொல்கிறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வர்றதும் நெய் விளக்கு போடுறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர வந்து இந்த மூக்கு கடலை சுண்டல் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் விநியோகம் செய்கிறதுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதம் ஆனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் மனதிற்குள் பயம் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டிகளில் ஈடுபட வேண்டாம். பொறுமையாக காரியத்தை சாதிப்பது மிகவும் நல்லது.